அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனாசிர் சையத் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பாய் வீட்டு மட்டன் குருமா சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸோடையும் நல்லாயிருக்கும், கீ ரைஸோடையும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 kg மட்டன், பெரிய வெங்காயம் 3 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 3, அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி, பச்சை மிளகா 2, பட்டை கிராம்பு ஏலக்காய், தயிர் ஒரு பேக்கெட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா, வீட்டு மிளகாத்தூள், உப்பு, உருளைக்கிழங்கு 2, மஞ்சள் தூள். அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காயும் ஒரு தக்காளி. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகா, வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தேங்காய் அரை மூடி, தக்காளி 1 சேர்த்து அரைச்சி விழுதாக வச்சுக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கிச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடணும். 1/2 kg மட்டன் அதுவும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு வாட்டி. நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கிட்டே இருக்குது. புதினா கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாய் தனியாத்தூள் 2மே ஆட் பண்ணி அதுவும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் தயிர் எவ்வளோ 2 டேபிள் ஸ்பூன் போதும். நல்லா வதக்கி விட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி 5லேருந்து 6 விசில் விடுங்க. ஏன்னா மட்டன் வேகணும் இல்லையா. பாருங்கள், நம்ம மட்டன் வெந்துடுச்சு. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கும் ஒரு 2 விசில் விடணும். நல்லாயிருக்குங்க. உருளைக்கிழங்கு மட்டன் குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 விசில் விடுங்க போதும். அதோடு நம்ம உருளைக்கிழங்கும் வெந்தடிச்சு மட்டனும் வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்க்க போகிறோம். என்னென்னா ஒரு தக்காளியும் அரை மூடி தேங்காயும். அது நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதித்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குழம்பு கொதிக்கணும். அப்போ தாங்க குழம்போட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், திக்னஸ் வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிச்சிடும். அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம பாய் வீட்டு மட்டன் குருமா ரெடி. நல்லா சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அன்றைக்கி கீ ரைஸ் செஞ்சுருந்தோம். கீ ரைஸோட வச்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க, பார்க்கும்போதே நான் ஊறுது. இப்போது உங்களுக்கு தேவைன்னா லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஆப்ஷனல் தான். நான் ஒரு கொஞ்சம் ஒரு 3-4 ட்ராப்ஸ் பிழிஞ்சு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க. நம்ம குழம்பு கொதிச்சாச்சு. அதோடு நம்ம கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கீ ரைஸோட மின்ட்டு சட்னி, சிக்கன் ஃப்ரை, நம்ம மட்டன் குருமா போட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.